ஹாய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேடிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். லைட்டு டு டார்க்கு, அது மாதிரி டார்க் டு லைட். ஸோ இந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைட் எப்படின்னா ப்ரெஷர் நம்ம ஹேண்டில் பொறுத்து இருக்குது. நம்ம பென்சிலை எந்த அளவுக்கு பிடிக்கிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர். லைட்டு டு டார்க்கு இப்போ வந்து நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்படி தான் வந்து லைட்லேருந்து டார்க்குக்கு நம்ம கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் டு லைட்டு. இப்போது ஹை ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்கணும். அப்படியே ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். இதில் வந்து இன்க்ரீஸ் டு டிக்ரீஸ் டு இன்க்ரீஸு ப்ரெஷரு. ஓகேவா? இதில் வந்து இன்க்ரீஸ் டு டிக்ரீஸ் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதான் ஃப்ரீ ஹேண்டில் ஷேடிங்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும், எதுக்கு ஷேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஷேப்போ ஒரு ப்ரோட்ரைட்டுக்கோ நம்ம வந்து போக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் லைட்டு டு டார்க்கு, டார்க் டு லைட்டு. இப்போது ஒரு ஷேப் வரைகிறோம். இப்போது நான் எக்ஸாம்பிள் சர்க்கிள் ஷேப்பே நான் வரைகிறேன். ஸோ இது ஒரு சர்க்கிள். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிளை நான் வந்து ஏபி பென்சில்லே வந்து ஷேட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நான் வந்து ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சைட் வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம். இந்த சைடெலாம் வந்து டார்க்காக இருக்கணும். ஷேட் பண்ணும்போது மெர்ஜிங்கும் நம்ம வந்து எதுக்கு இந்த ஷேட் பண்ணுறோன்னா மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான். இதோட லைட் ஷேடிங்லேருந்து டார்க் ஷேடிங் வரும்போது இங்கே நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். ஹெச்பி 2B அந்த மாதிரி வந்து லைட்லேருந்து டார்க்கு லைட்லேருந்து டார்க்கு எந்த அளவுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெஷர் நம்ம பிடிக்கிற பென்சிலோட ப்ரெஷரை வந்து நம்ம இது பண்ணுறோம். சரி, நம்ம தான் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் இது. அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது. ஓகேவா?
இப்போ வந்து நம்ம லைட்டாக ப்ரெஷரே இல்லாமல் நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து இன்சைடு வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுட் சைடு வந்து டாட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் தான் இது ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து அவுட் சைடு வந்து இந்த அளவுக்கு டார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சர்க்கிளோட ஷேடோ வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதுக்குமே நம்ம தான் வந்து இதுக்கு வந்து நல்லா டார்க்காக வந்து ஷேட் பண்ணணும். அவுட் சைடில் எப்படி எந்த அளவுக்கு டார்க் கொடுத்தோமோ அதே மாதிரி ஷேடோவுக்கும் நம்ம வந்து டார்க் கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஷேடிங், நார்மலாக ஒரு ஷேடிங் கொடுத்துக்கோங்க, ப்ரெஷரே இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம டார்க் ஷேடிங் கொடுத்துக்கலாம்.
மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எரேசரை வச்சு இதுக்கு ஒரு அவுட்லைன் தரணும். அது எப்படின்னா, இந்த இடத்துல வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். இதான் அவுட்லைன். ஓகேவா? அப்போ தான் ரியல் 3D மாதிரி சர்க்கிள் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் எரேசரை கூட வச்சுக்கலாம். நார்மல் எரேசரில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஒரு சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி தான் ஷேடிங் கொடுக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்யூப். ஸோ ஒரு க்யூப் வரைகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி க்யூப் வந்து இப்படி தான் வரையணும். ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து எப்படி டார்க்கு டு லைட்டு, லைட் டு டார்க் ஷேடிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளில், இப்போ இந்த சர்க்கிளில் வந்து இங்கே வந்து லைட் ஷேடிங் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஷேடோ எப்போவுமே டார்க்காக தான் இருக்கும். ஸோ ஷேடோ இது சரௌண்டிங்ஸும் டார்க் ஷேடிங். ஸோ இந்த இடத்துல வந்து டார்க்கு. ஸோ எந்தெந்த இடத்துல டார்க் வருமோ அந்தந்த இடத்துல டார்க் கொடுத்துட்டு டார்க் டு லைட்டு, இல்லைனா லைட்டு டு டார்க், இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணலாம். இப்போ வந்து க்யூப், இப்போது இந்த ஷேப்பில் எப்படி ஷேப் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு இந்த சைட் பார்ப்போம். இந்த சைடில் வந்து ப்ரெஷர் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துலலாம் ப்ரெஷர் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துக்கலாம். இன்னும் நல்லாவே நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா இது வந்து டார்க்காக இருக்கும்.
இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து லைட் ஷேடிங் கொடுக்குறோம். மெர்ஜ் ஆகணும். எது பண்ணுறதா இருந்தாலும் டார்க் ஷேடிங்கோட ஃபஸ்ட்டு மெர்ஜ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லைட்டுக்கு கொண்டு வரணும். புரியுதா? இப்போ இந்த இடத்துலலாம் டார்க்காக கொடுத்துட்டு அப்படியே மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நல்லா வந்து டார்க் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து லைட்டுக்கு ஷேடிங் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ஃப்ரண்ட் சைட் கொடுத்தாச்சு. இப்போது அப்பு இந்த மேலே வந்து 4 எட்ஜ்லேயும் நல்லா டார்க்காக நம்ம வந்து ஷேட் கொடுத்துக்கணும். ஓகேவா? இது கொடுத்துட்டோன்னா இப்போது இந்த லெஃப்ட் சைடில் வந்து நல்லா டார்க் ஷேடிங் கொடுத்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் இதுலேயும் ஓகேவா? இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணணும். அதாவது லைட் ஷேடிங் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து மேலே ஷேடிங் கொடுத்தாச்சு. இப்போது ரைட் சைடு, இப்போ ரைட் சைட்லேயுமே மேலே மட்டும்தான் டார்க் ஏரியா. ஸோ டார்க் ஏரியா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழேயும் 4 எட்ஜ்லேயும் நம்ம வந்து 4 சைட்லேயும் ஒரு டார்க் ஏரியா கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம லைட்டாக ப்ரெஷரை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த சைடு வந்து கொஞ்சம் டார்க் கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ ஒரு க்யூப் இப்படி தான் வந்து ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இது பண்ணணும்னா இதுக்கும் சேம் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டால் இப்போது வந்து இதோட சரௌண்டிங்ஸில் நான் வந்து டார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் டார்க்காக ஷேட் பண்ணுறேன். ஓகேவா? சரௌண்டிங்ஸில் இப்போது இதோட ஷேடோவுக்கு வந்து ஒரு
அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது இதோட ஷேடோவை ஷேட் பண்ணோம். இதுக்குமே டார்க் ஷேடிங் தான். எந்த அளவுக்கு வந்து அந்த பாக்ஸை விட்டு வெளியில் போகக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணணும். வந்து இந்த இடத்துல வந்து லைட் ஷேடிங் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கும் நம்ம வந்து ஷேடோவை வந்து டார்க்காக ஷேட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதுக்குமே ஒரு அவுட்லைன் போடணும். ஆல்ரெடி இங்கே வந்து இதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து லைட்டாக வந்து எரேசரை வச்சு இந்த இடத்துல மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்க்க 3D மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா இந்த ரெண்டுமே மிட்டில் வந்து லைட் ஷேடிங். ஓகேவா, இந்த இடம்லாம் டார்க்கு. அதே மாதிரி இந்த சரௌண்டிங்ஸ்லேயும் டார்க்கு. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டார்க் வருது, ஸோ வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும். இந்த மிட்டில் வந்து லைட் டோனாக வருது, ஸோ இந்த இடத்துல ப்ரெஷரை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ப்ரெஷரை கம்மி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடிங் வந்து பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோட்ரைட்லேயோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ உங்களுக்கு ஷேட் பண்ண வந்துடும். ஓகேவா, புரியுதா?